இன்னைக்கு அநேகர் நாங்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறோம், இந்த ஆண்டுக்கு இது வாக்குத்தத்தம் என்று சொல்லி பலர் சொல்லுகிறார்கள். முதலாவது அந்த ஆண்டிலே அது இவர்கள் சொல்லுகிற வாக்குத்தத்தம் அப்படியே நடப்பதில்லை. அது எல்லா ஆண்டும் ஒரே காரியத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரே காரியத்தை வேறு வேறு வசனங்களை பயன்படுத்தி சொல்லுகிறார்கள். அதனுடைய சாராம்சம் என்ன? சென்ற ஆண்டு நீங்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தீர்கள், இந்த ஆண்டிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், அது எல்லாம் மாறி போகும், இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்கும். அதற்குதான் அவங்க பயன்படுத்துகிற எல்லா வசனங்களும் அதற்கு ஏற்ற விதமான வசனங்கள் தான், வேறு வேறு வசனங்கள் தான். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் வேறு வேறு வாக்கு தத்தங்கள் போல தோற்றமளித்தாலும் அதனுடைய பொருள் எப்படித்தான், சென்ற ஆண்டு நீங்கள் துன்பம் அனுபவித்தீர்கள், இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த ஆண்டிலே அப்படி வைப்பார் இப்படி வைப்பார், இதைத்தான் போனவரிடம் சொல்லி இருப்பார்கள். ஆனா வேறு வசனத்தை பயன்படுத்தி இருப்பார்கள். இப்போ இது ஒரு பொய். நீங்கள் சும்மா இன்றைக்கு பொய் வாக்குறுதிகளை இன்னைக்கு வாக்கு கொடுத்து விட்டார், இந்த ஆண்டுல உனக்கு இப்படி நடக்க போகிறது, நாளை 2 நாள்ல உனக்கு இது நடக்க போகும், இப்ப இயேசு கிறிஸ்துவத்துல வந்தாயா உன்னுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ், உலக ரீதியிலான எல்லா ப்ராப்ளமும் இப்போ இன்னைக்கே சால்வ், இப்படி எல்லாம் வேதாகம் சொல்லவில்லை.